ப்ரோ வெறித்தனம் ப்ரோ, சொல்லவா வேணும். தளபதி மூவி எதுவுமே வெயிட்டிங் இவ்வளோ பார்த்துட்டே தான் இருக்கேன். நிறைய 100 டைம் போயிட்டு வந்துட்டேன் புக் மை ஷோவுக்கு. இன்னும் எதுவும் ஓப்பனிங் போகல. என்ன பண்ணுறாங்க தெரியல, பார்ப்போம். அதெல்லாம் கவலையே இல்லை. இன்னும் 2 படம் தான். எவ்வளோ வந்தால் நான் போய் பார்த்துட்டு தான் வர போகிறோம். இன்னைக்கு ஒரு சாங் வந்து விட்டாங்க, வேற லெவல் ப்ரோ. ஏன்னா என்ன சொன்னால் நமக்கு நம்ம தளபதி படம் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ட்ரைலர் பார்த்தீங்களா ப்ரோ? ப்ரோ சொல்லவே வேணாம் ப்ரோ, எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். ட்ரைலரில் என்ன பிடிச்சிருந்தது ப்ரோ உங்களுக்கு? தளபதி அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. தளபதி தான். ஓகே, ஓவரால் ரேட்டிங் கொடுக்கணும், எவ்வளோ கொடுப்பீங்க இந்த ட்ரைலர்? அதெல்லாம் அன்லிமிட்டெட் ப்ரோ, கணக்கே இல்லை ப்ரோ. அது ஆவலோட காத்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இந்த ரோகிணி தேட்டர்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ட்ரைலர் பார்த்தோன்னே அப்படி ஒரு இது எப்படி சொல்கிறது, ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்குமோ, இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஓகே, பார்க்கும்போது என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? அவரோட ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸு, சின்ன வயசு ஃபேஸு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா பிடிச்சிருந்தது. மியூசிக்லாம் தரமாக இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட்ல வந்து கலாய்ச்சாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சாங் வந்து வந்திருக்குது. அந்த சாங் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது ப்ரோ. கலாய்கள்லாம் எந்த இது இல்லை, சூப்பராக இருந்தது. ஓகே ஓகே. தளபதி ஓவரால் எப்படி இருந்தார் பார்க்க படத்தில்? எப்படி இருந்தாருன்னு சொன்னால் வேற லெவல் ப்ரோ. தளபதினா சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் வந்து மாசா இருக்கு. ஆக்சுவலி போட்டாங்க ட்ரெய்லர், இங்கேயுமே செமையா இருந்துச்சு ட்ரெய்லரு. கொஞ்சம் ஈகராக தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிக்கெட் வேற புக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போகணும். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணுறோம் தளபதியை பார்க்கறது. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி அது டபுள் ஆக்டிங்ன்றதே கொஞ்சம் பாதி ட்ரெய்லருக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. மூவி என்ன மாதிரி இருக்குன்னு தெரில. லைக் அவர் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறது தெரில. டிஃப்ரெண்ட்டாக இது எடுப்பாங்களான்னு தெரில. மேபி இது வரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர் சீன்ஸ் இதில் வருமானோ என்னன்னு தெரியல. கொஞ்சம் அது ஈகராக இருக்குது, பார்க்கணும் என்னன்ட்டு. ஓகே, ட்ரெய்லருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 அவுட் ஆஃப் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 7.58. தளபதி எப்படி பண்ணியிருந்தாரு? மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. மியூசிக்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் மேக்கப் ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நார்மலை விட கொஞ்சம் ரொம்ப கோட்டிங் கொடுத்துருக்காங்களோ அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. டிஏஜிங் அப்படின்னு சொல்லி வயசு கம்மி பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது. அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும். அவ்வளோதான் ப்ரோ. மட்டும் இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டே விட்ருக்கலாம் ப்ரோ. தளபதினாவே மாஸ் தான் அந்த மால். இந்த பாட்டை ஃபஸ்ட்டே விட்ருக்கலாம். எல்லா பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த பாட்டை ஃபஸ்ட்டே விட்டுருந்தாங்களா என்ன ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஓகே, என்ன பிடிச்சிருந்தது ப்ரோ இந்த பாட்டில் உங்களுக்கு? நம்ம தளபதியுடைய ஸ்டைல் தான் ப்ரோ. எங்கே செம்மையாக இருந்தார் ப்ரோ, மாசா வெறித்தனமாக இருக்கார். ஓகே, எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க ப்ரோ இந்த படத்துக்காக நீங்கள்? மரண வெயிட்டிங் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அது எப்போ ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் 5 ப்ரோ. ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. வார்த்தையால் சொல்ல முடியாது ப்ரோ. தளபதினாவே மாஸ் தான் ப்ரோ. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தீங்களா ப்ரோ? அது என்ன ப்ரோ, ட்ரெய்லர் பார்க்காம யாருனா இருப்பாங்களா ப்ரோ? தளபதியுடைய ட்ரெய்லர் வேறு மாஸ் ப்ரோ, வேற லெவல். என்ன பிடிச்சிருந்தது ப்ரோ ட்ரெய்லரில் உங்களுக்கு? ப்ரோ ட்ரெய்லரே பிடிச்சிருந்தது ப்ரோ. அதை எப்படி ப்ரோ சொல்கிறது, வேறு லெவலில் ப்ரோ. ட்ரெய்லர்லாம் வெறித்தனமாக மாஸ் காமிச்சிட்டார் ப்ரோ தளபதி. வெங்கட் ப்ரோலாம் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ண செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. டிஏஜிங் பண்ணதை நிறைய பேர் பயங்கரமாக கலாய்ச்சாங்க. ஸோ கலாய்ச்சி தான் ப்ரோ இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மனசில் எடுத்துக்கூடாது ப்ரோ. தளபதினாவே. ஓகே, ட்ரெய்லருக்கு ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? அதுக்கு ரேட்டிங்லாம் 100 தான் ப்ரோ. இது பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பிடிச்சிருந்தது? ஃபைட்டு பிடிச்சிருந்தது ப்ரோ. அதை 2 பேரும் வண்டியில் போடுது, அந்த அப்பா அந்த நல்ல மரண வெயிட்டிங் ப்ரோ. கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? தளபதி படம் வெறித்தனமாக வரும். நம்ம இதில் எல்லாம் எதிர்பார்த்துக்கிருக்கோம். வெறித்தனமாக இருக்கும், நல்லா கொண்டாடுவோம். எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? சொல்லவே தேவையில்ல தலை, மாசாக இருக்கும். ட்ரெய்லர்னால மாசாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. நாங்களும் எதிர்பார்த்துருக்கோம், ரசிகர்களாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். விஜய் படம் வரணுன்ற நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. விஜய் வந்து தம்பி கேரக்டர் மாதிரி ஏதோ வரும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கும். அந்த விஜய் வந்து டபுள் ஆக்டிங் வர்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டபுள் ஆக்ட் வந்து மாசாக இருந்துச்சு. சொல்கிறது ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸு அருமையாக இருந்துச்சு தலை. ஆமாம், கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. விஜயோட அவன் தம்பி, அந்த கூட பிறந்த தம்பி மாதிரியே இருந்தது.
டீஏஜிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? விஜய் வந்து சின்ன வயசு விஜய் காமிச்சிருக்காங்க. ஆமா. So, அது தமிழ் படத்துல புதுசு. ஸோ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்கும். கண்டிப்பா ரீச் ஆகும் தல, கண்டிப்பா ரீச் ஆகும். வெறித்தனமா இருக்கும், நாங்க ஃபேன்ஸா வெறித்தனமா இருக்கோம். கோட்டு படம் வருது, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க பாக்குறோம், வெறித்தனமா கொண்டாடுவோம். விஜயை நாங்க தூக்கி வச்சு கொண்டாடுவோம்.